கொருக்குப்பேட்டையில் திருமணம் செய்து வைக்காத விரக்தியில் மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்திக் கொண்டு உடல் கருகி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொருக்குப்பேட்டை அனந்தநாயகி 2வது தெருவில் இன்று அதிகாலை 4 மணி அளவில் திடீரென ஒரு வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறைக்கு தகவல் கிடைக்கவே சம்பவ இடத்திற்கு சென்ற கொருக்குப்பேட்டை தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்க போராடினர். தீயை அணைத்து உள்ளே சென்று பார்த்தபோது உள்ளே 3 பேரின் உடல் தீயில் கருகி உயிரிழந்திருப்பது தெரிய வந்தது. உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். ஆர்கே நகர் போலீசாரின் விசாரணையில் வீட்டின் உரிமையாளர் வெங்கடம்மாள், இவரது கணவர் வெங்கடேஷ் தண்டையார்பேட்டை மாநகராட்சியில் பணிபுரிந்து வந்துள்ளார். கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு இவரது கணவர் இழந்த நிலையில் அவரின் வேலை தமது மகளுடன் கிடைத்துள்ளது. மகள் ரஜிதா கடந்த 7 வருடங்களாக பகுதியைச் சேர்ந்த பூபாலன் என்பவரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. பூபாலன் ராயபுரம் மண்டலத்தில் ஒப்பந்த ஊழியராக பணிபுரிந்து வந்துள்ளார். ரஜிதாவிற்கு பணி நிரந்தரமாகவே ரஜிதாவின் தாயார் அவரை வேறு ஒருவருக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்து கடந்த மாதம் வேறு ஒருவருடன் நிச்சயதார்த்தம் நடந்துள்ளது. அன்றிலிருந்து மிகுந்த மன வருத்தத்தில் இருந்த காதலன் பூபாலன் என்கிற சதீஷ் இன்று அதிகாலை 4 மணியளவில் கையில் மண்ணெண்ணெயுடன் ரஜிதா வீட்டிற்கு சென்று உடலில் ஊற்றி கொளுத்திக் கொண்டு ரஜிதா மற்றும் வீட்டிலிருந்த ரஜிதாவின் அம்மா மீதும் தீ வைத்து கொளுத்தி விட்டதாக தெரிகிறது. தற்கொலைக்கான காரணம் குறித்து நோட்டில் நம்பிக்கை துரோகம் செய்து என்னை ஏமாற்றியதாக எழுதி வைத்து தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும் நோட்டை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.